ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பண்டிதர் இருந்தார். அவர் பாரம்பரியமான குடும்பத்துல பொறந்தவர். அவர் நெறைய படிச்சிருக்காரு. நெறைய நல்லா புகழ் வாய்ந்தவர். அவர பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க கூப்ட்டு உபன்யாசம் பண்ணதுக்கு கூப்பிடுறாங்க. வந்து கோவில்ல நீங்க வந்து பண்ணணுன்ட்டு. அப்போ இந்த பண்டிதர் நாங்க குதிரைய அனுப்பி வைக்கிறோம். நீங்க அந்த குதிரையில ஏறி வந்துருங்கோ சொல்லியிருக்காரு. ஆனா இவரும் சரின்னு ஒத்துண்டாரு. அப்ப பார்த்தா அன்னைக்கு மழை. இவர் ஊர்லேருந்து கிளம்பும்போது லைட்டா மழை இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஊர் போய் சேர்றதுக்குள்ள மழை ஜாஸ்தியாயி, யாருமே வரல. அங்க வந்திருந்தவங்க எல்லாம் இந்த மழையில இதுக்கு மேல இவர் வரமாட்டார் போல இருக்குன்னுச்சுன்னு எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு, வெறும் குதிரைக்காரர் மட்டும் தான் இருந்தாங்க. வேற யாருமே இல்ல. அவருக்கு என்ன செய்யறது தெரியல. இவர் குதிரைக்காரருக்கு போய் நம்ம பிரசங்கம் பண்ணணுமான்னு யோசிச்சார். அப்புறமா கேட்குறாரு, என்னப்பா பண்ணலான்ட்டு குதிரைக்காரன்ட்ட கேட்குறாரு. உடனே குதிரைக்காரன் சொல்றான், எனக்கு எனக்கு ஒன்றும் எனக்கு தெரியாதுங்க எதுவும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்னோட இதுல 30 குதிரை வளர்த்துன்னு இருக்கேன். அதுல எல்லா குதிரையும் வெளில போய் ஒரே ஒரு குதிரை இருந்தாலும் நான் அதுக்கு புல்லு வைப்பேன். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றான். ஆனா இவருக்கு ஒரே பலார்னு அரைஞ்சாப்புல ஆயிடுச்சு. ஐயோ! நம்ம இந்த ஒருத்தருக்கு உபன்யாசம் பண்ணணுன்றத இந்த குதிரைக்காரர் இவ்வளோ அழகா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் பிரசங்கத்தை தொடங்குறாரு. தத்துவமான தத்துவம், மந்திரமான மந்திரம், புண்ணியம், சொர்க்கம் எது, நரகம் எது எல்லாம் சரம் மாரியா எடுத்து விடுறாரு. இப்போ பிரசங்கம் முடிஞ்சுது. நான் கேட்குறாரு, என்னப்பா எப்படிப்பா இருந்தது உபன்யாசம்லாம் கேட்டேன். ஐயா நான் ஒரு குதிரைக்காரன். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. நான் புல்லு வைக்க போற இடத்துல ஒரே ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னா, அதுக்கு மட்டும் தான் புல்லு வைப்பேனே தவிர, 30 குதிரைக்குரிய புல்ல தூக்கி ஒரே குதிரைக்கு கொட்டிட்டு வரமாட்டேன். அவ்வளோதான் சொல்லி ஒண்ணு அப்படியே கம்முன்னு இருக்காரு சைலண்டா. இதுலேருந்து என்ன நீதினா, மத்தவங்களுக்கு என்ன தேவையோ, அத மட்டும் எந்த லெவல்ல சொல்லணுமோ, அந்த லெவல்ல தான் நம்ம சொல்லணும். புரியாத மாதிரி, தெரியாத மாதிரி, தேவையில்லாத விஷயத்த மெனக்கெட்டு சொல்றது வந்து, நம்மள நாமளே முட்டாளாக்கிக்கிற கதை. பக்தியில வந்து ஒரு ஈடுபாடு இருக்குன்னா, அவங்க முன்னேற்றத்துக்கு எப்படி தகுந்தாப்புல சொல்ல முடியுமோ, அப்படி உபதேசம் பண்றது தான் சரியான முறை. இதுதான் இந்த கதையோட விளக்கம்.